மெலோடி பர்சனலாகவே பிடிக்கும் எனக்கு. குத்து எந்த அளவுக்கு பிடிக்கும் அதுக்கு ஈக்குவலாக மெலோடி பிடிக்கும். ஸோ நான் மெலோடி சாங்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பேன். அந்த நீ காட்டுற மரம் கூட நான் வந்து சார் சுச்சுவேஷன் சொல்கிறேன், சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு சாங் வேணும் அப்படின்னா வித்யா சார் சொன்னார். அப்படியே பார்த்தாரு. வித்யா சார் வந்து ஆரம்பத்துலேருந்தே என்னை வந்து ஒரு ஒரு கமர்ஷியலு குத்துப்பாட்டு அவர் மெலோடி கிங்ல ஈவன் அப்படி இவனை கேட்கறத கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி தான் போட்டுக்கிட்டு இருந்தார். அப்போ இதை சுச்சுவேஷன் என்ன எப்படி வரும் பார்த்தாரு. என்ன அப்படின்னு ஒரு சாங் இருக்குது நீங்கள் சொன்ன சுச்சுவேஷனுக்கு, ஆனால் அது உங்களுக்கு பிடிக்குமான்னு எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னாரு. சார் முதல்ல போடுங்க, அப்புறம் பிடிக்குமா பிடிக்காதான் நான் சொல்கிறேன் அப்படின்னேன். இல்லை வேண்டாம், அது வந்து நான் வேற டியூன் நான் கம்போஸ் பண்ணுறேன். சார் இதெல்லாம் வேலை கியூரியாசிட்டி கிளப்பி விட்டுட்டு அதில் வேண்டாது, அதை போடுங்க, நல்லா இல்லை நல்லா இல்லைன்னு சொல்கிறேன் அப்படின்னா சரி நான் வாசிக்கிறேன் கேளுங்க அப்படின்ட்டு அவர் அதை வாசித்தார். டியூன் நீ காட்டு ஏன்னா வார்த்தையாக பண்ணார். நீ காட்டு சார் நீ நான் முதல் 3 லைன்ல இம்ப்ரெஸ் ஆயிட்டேங்க. நீ காற்று நான் மரம் என்ன சொன்னாலும் தலையாட்டு. சூப்பர் சார். டியூன் அப்புறம் தான் எக்ஸ்ட்ரா நிறையா இருக்குது. அப்போ சரணம் கேளுங்கன்னு சரணம் போட்டார். எனக்கு இன்னும் பிடிச்சி போச்சு. அப்போ சொன்னார் இந்த சாங் ஆல்ரெடி நான் கம்போஸ் பண்ணி வச்சிருக்கிறேன், வைரமுத்து சார் பாட்டு எழுதிட்டாரு, ஸோ இந்த பாட்டு வேணா வைரமுத்து சார் அந்த படத்துக்கு பாட்டு எழுதணும்னாரு. சரி ஓகே சார் அப்படின்னு. ஆக்சுவலி அந்த கம்போஸ் பண்றதுக்கு எனக்கு அந்த படத்துக்கு பாட்டெல்லாம் யாரெல்லாம் டிசைட் பண்ணல. ஆனா இந்த பாட்டுலாம் வைரமுத்து சார்ட்ட போனோம். வைரமுத்து சார் அப்ப என்ன கண்டிஷன் கேட்டீங்கன்னா எல்லா பாட்டும் எழுதுவாரு. இந்த படத்துல அந்த படத்துல எல்லா பாட்டும் வைரமுத்து சார் தான் எழுதினாரு. அதுல எனக்கு இந்த சாங் வந்து எனக்கு கம்போசிங்லேயே தெரியும். என்ன படத்துக்கு போட்ட சாங்கா சார்? அது அவங்க சும்மா இருக்கும்போது போட்டிருக்காங்க. அவருடைய கவிதை தொகுப்புல இருந்து முதல் 3 லைன் எடுத்து இவர் போட்டு அதுக்கப்புறம் இது பண்ண. ஆனா சிவா எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு, அதாவது இந்த பாட்டுலாம் ஹிட் ஆயிடுச்சு எல்லாம் ஆயிடுச்சு, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நாள் அப்படியே உட்காந்து சாங் கேட்டுட்டு இருக்கேன். இதே தாட்ல ஒரு சாங் வந்திருக்குது. என்ன சாங் சார்? பாடும்போது நான் தென்றல் காற்று பருவ மங்கையோ. என்ன மீனிங்? சாங் கூட உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன் சார். ஒரு 2 ஆர்டிஸ்ட் கிராண்டியரா இருக்கும் சார். கூட ஒரு தடவை அனுப்பிச்சேன் நான். இது கவிஞர் சுரதா, அவர் பேரு ஓமை கவிஞர் சுரதா. அதுல பாத்தீங்கன்னா நீங்க பாடும்போது நான் தென்றல் காற்று பருவ மங்கையோ நீ தென்னங்கீற்று, மீனிங் என்னன்னா நான் பாடினா நீ தலையாட்டுவ. அது எனக்கு அப்பவே வந்திருக்கு இந்த தாட்டு அப்படின்னு யோசித்தேன்.